Praise the Lord, dear friends. இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை, உன் அலங்காரத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் உண்டாவதாக. இந்த வசனத்திலிருந்து ஏசப்பா நமக்கு என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இழந்துட்டு இருக்க சமாதானமாகட்டும் சுகமும் ஆகட்டும், அதை நிச்சயமா தேவன் நம்ம வாழ்க்கையில தருவாரு. நம்ம அநேகர் இந்த நாட்களில் நிறைய பலவீனர்களாக இருக்கிறோம். நம்ம சரீர பலவீனங்களை குறித்து ரொம்ப மனசோர்வு அடைகிறோம். நம்மளோட குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகள் நிமித்தம் நம்ம சமாதானம் இல்லாமல் இருக்கோம். ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் சமாதானமும் சுகமும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் இதை ரெண்டுமே இழந்த ஒரு நிலைமையில இருந்தீங்கன்னா, இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து தான் சொல்றாரு, உன் அலங்காரத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் உண்டாகும். ஆமாம் டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஆண்டவரோட வார்த்தையை நம்ம பற்றி கொள்ளலாம். ஆண்டவரோட வார்த்தைகள் என்றைக்குமே ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையிலும் இந்த ரெண்டு வாக்கு தத்தங்களும், அதாவது சமாதானமும் சந்தோஷமும் பரிபூர்ணமாக தேவன் கட்டளையிடுவாராக. இந்த நாளை சந்தோஷமாக இருங்க. பாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம்.